இணைந்திருக்கிறோம் மீண்டும் ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சி. ஒவ்வொரு முறையும் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியிலும் அதுவும் இன்றைய நாள் கூட பல்வேறுபட்ட பகுதிகள், சுவாரஸ்யமான பகுதிகள், அறிவுபூர்வமான தகவல்களை அன்றாடம் நாங்க வழங்கிட்டு இருக்கிறோம். அதே போல நிகழ்ச்சியின் வாயிலாக அடுத்ததாக நாங்க இணைய போற பகுதி அதிதி பக்கம். உங்களுக்கு அன்றாடம் தெரியும் அதிதி பக்கம் அப்படின்னு சொல்லும் போது பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்கள், முக்கியமா கலைத்துறையில சாதித்து கொண்டிருக்கவங்க, இது போன்று நிறைய பேரை நாங்க அழைத்து வந்து நேர்காணல் பண்றது வழக்கம். அதே போல இன்றைய நாளும் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில ஒரு அதிதி தான் இணைந்திருக்க போகிறார். முக்கியமாக இலங்கையின் ஒரு பின்னணி பாடகி. பாடகர்கள் பாடகியும் தாண்டி அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இசை கலை அப்படின்னு சொல்லும் போது இசை என்பது வந்து எல்லாத்தையும் வெல்லக்கூடிய ஒரு திறமை வந்து இந்த இசையில் காணப்படுகிறது. அதாவது ஒரு பாட்டு அப்படி இருக்கும் போது அந்த பாட்டுக்கான லிரிக்ஸையும் தாண்டி அதுக்கான உயிரையும் எமோஷன்ஸையும் கொடுக்கறது அவங்களுடைய குரலாக மட்டும்தான் தான் காணப்படுது. அது போன்ற பல்வேறுபட்ட செயலையும் நம்மளுடைய இலங்கையின் பின்னணி பாடகி அவர்கள் தான் இன்னைக்கு இணைந்திருக்கிறாங்க. பின்னணி பாடகி சந்துஜா ராஜ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம் எனக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ஆதவன் டிவி மூலமா. கட்டாயமா நிறைய விஷயங்கள் பேச போறோம். முக்கியமா இன்னைக்கு உங்களோட வாயிலிருந்து நிறைய பாடல்கள் எடுக்க போறோம். அந்த சந்தோஷம் எனக்கு இப்பயுமே இருக்கு. கண்டிப்பா. ஆரம்பத்துல ஒரு பாடலோட ஆரம்பிச்சிருவோமா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாடல். ஆமா, சரி, ஓகே. தன்னந்த நீச்சிருக்க தத்தளிச்சு தான் இருக்க உன்னெனப்பில் நாம் பறிச்சேன் தாமரைய உன்னவனத்தினிலே பேடக்குயில் கூவையில உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்சேன். உங்களத்தில் மாலையிட உன்னிரண்ட தோல தொட என்ன தவோ செஞ்சேனோ ஏ மாமா வண்ணக்கிளி கைய தொட சின்ன சின்ன கோலமிட உள்ள மட்டும் வலிய மானே உள்ள மட்டும் வலிய மானேவா. சூப்பர் சூப்பர்க்கா. நான் ஒரு பெரிய கிளப் ஒன்று கொடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே ஒரு அழகான பாடல், ஒரு இனிமையான பாடல். அந்த பாடல் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், என்னத்தான் ஒரு பாடல் இருந்தாலும் அந்த பாடலுக்கு உயிர் கொடுக்கக்கூடியது எங்களுடைய வாய்ஸ், எங்களுடைய குரல் மட்டுமே தான் இருக்கும். முதலாவது வாழ்த்துக்கள், நீங்க இந்த துறையை தேர்ந்தெடுத்ததுக்காக. எவ்வளவு பெருமைப்படுறீங்க நீங்க ஒரு சிங்கரா இருக்கிறதுக்கு? ரொம்ப பெருமையா இருக்கு. இதை விட இன்னும் ஒரு பெருமை வேணும் அப்படின்னு சொல்லிதான் நான் நினைப்பேன். கலைத்துறைய வந்து எடுத்தோன்னு சொன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டான்சிங், சிங்கிங்ஸ், ஆர்டிஸ்ட், அப்படி ஆக்டிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து எங்களோட ஒரு குரலை வச்சு நாங்க வந்து எங்களோட திறமையால ஒரு இசைத்துறையில இருக்கிறோம் அப்படிங்கறதுக்குள்ள அது ரொம்ப 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 பெருமையா இருக்கு. அது சொல்ல வார்த்தைகள் இல்ல. அதாவது கலைத்துறையில ஒரு முக்கியமான ஒரு பயணம் இந்த இசை பயணம். அந்த இசை என்பது ஆரம்பத்துல என்னதான் பிரச்சனை, வாழ்க்கையில ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே கூட இந்த பாட்டை கொஞ்சம் ஹெட்போன்ஸா போட்டு கேட்போமா இருந்தா கொஞ்ச நேரத்திலே வந்து அது மெடிசனை விட பெரிய ஒரு மெடிசன் இந்த இசைதான்னு சொல்லிடலாம். மெடிசனே தான் சொல்லலாம். ஏன்னா ஆமா, என்ன நம்ம எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தா ஒரு பாட்டை கேட்போமா, சேடா இருந்தா கவலையா இருந்தா ஒரு பாட்டை கேட்போமா, வேற என்ன இல்லை நம்மளுக்கு ஒரு என்ன பாட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அந்த பவர் பேக் ஒன்று இருக்கு அதுல. ஸோ பாட்டுன்னா தூங்கும்போது பாட்டு, எலும்பும் போட்டு பாட்டு, நடக்கும்போது பாட்டு. மனுஷன் வாழ்க்கை காலையில கோழி கொக்கரக்கோன்னு ஆரம்பிக்கிறது, அதுவே ஒரு இசை மாதிரி தானே. இசை எல்லாம் நாங்க எழும்பும் போது வாரதும் ஒரு இசை. உலகமே ஃபுல்லா இசையால இயங்கும் போது அந்த இசையை சரியான முறையில மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலை நீங்க செஞ்சுட்டீங்க. முக்கியமாக வந்து எல்லாருடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய அழகான விஷயமா இருந்திருக்கும். அது போல உங்களுடைய ஆரம்பம் இந்த துறையில எப்படி இருந்துச்சு? என்னோட ஆரம்பம் சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு. ஒரு 10 வயசு 11 வயசு நான் வந்து முறையா இசை கத்துக்கல. கேள்வி ஞானம் மூலமா தான் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேன். ஒரு 10-15 வயசுக்குள்ளதான் நான் வந்து பாடுறத வந்து நான் எனக்குள்ள ஒரு திறமை இருக்குங்கிறத என்னோட வீட்டில் என்னோட அப்பா, என்னோட அப்பாட அப்பா, தாத்தா அவங்க தான் என்னை வந்து முடியும் உன்னால பாடு அப்படின்னு சொல்லி ஒரு சேனலுக்கு என்னை கூட்டிட்டு போயிட்டு, ஸோ அந்த சேனல் மூலமாக தான் நான் வந்து பாடி அப்படியே முன்னுக்கு வந்து இது வரைக்குமே நான் இந்த இசைத்துறையில் இருக்கிறேன். அப்படின்னா இப்போ ஒரு பேண்டில் பாடுறேன். ஸோ இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு சொன்னால் அது சின்ன வயசில் எனக்கு என்னோட அப்பா கொடுத்த அந்த நம்பிக்கை, அதுதான். நிச்சயமாக நீங்க அதுல ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க, உங்களுடைய டீம் சரிகமா என்ற பாடகர் குழுவினர் மூலமா தான் வந்து அன்றாடம் எந்த கான்செப்ட் பார்த்தாலும் நம்ம அக்கா இருப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரிதான் அந்த டீம் பத்தி சில விஷயங்கள் எங்களுக்காக.
கண்டிப்பா. சரிகம பேண்ட்ல இப்ப நான் ஒரு 10 வருஷமா பாடிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல வந்து நான் ஒரு சின்ன கோரஸ் அப்படி அந்த மாதிரியான ஒரு 2 பாட்டு அப்படி பாடுறதுக்காக தான் போனேன். இப்படியான ஒரு ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஒரு பேண்ட்ல பாட வாய்ப்பு கிடைக்குமா? அப்படின்னு நான் நிறைய ஏங்கியிருக்கேன். ஏன்னா, அ பாட்டு அப்படிங்கும்போது அ அது ஒரு மைக்க புடிச்சு தைரியமா பாடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அது ஒரு ஸ்டேஜ் பதட்டமா ஃபியர் இருக்கும். இருக்கும் சில பேருக்கு. கண்டிப்பா ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். ஸோ அப்படியா இருக்கும்போது, இந்த பேண்ட்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேண்ட்ஸ் இருக்கு. அதுல இலங்கைய பொறுத்தளவு சரிகம இசைக்குழு அப்படிங்கிறது வந்து தமிழர்களுக்குள்ள வந்து நிறைய பேசப்படுற விஷயங்கள் ஒரு பேசப்படுற ஒரு பேண்டுன்னு தான் சொல்லுவேன். அப்ப அது வந்து என்னோட தலைவருடைய பேர் வந்து கருணா, கே. கருணா. அவர் தான் பேண்ட் லீடர். ஸோ எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சுச்சு அந்த பேண்டுக்குள்ள போறதுக்கு. பாடி ஆரம்பத்துல ஒரு 2, 3 பாட்டு பாடி, அதுக்கப்புறத்துல இருந்து நான் வந்து இல்ல இன்னும் கொஞ்சம் என்ன நான் வளர்த்துக்கணும் அப்படின்னு அண்ணாவும் நிறையா இந்த இந்த மாதிரியான ஜேர்னர்ல நீ பாட்டு தேர்ந்தெடு, இப்படியான பாட்டுகள் தேர்ந்தெடுத்தா உனக்கு வந்து முன்னுக்கு போகலாம். இந்த மாதிரி உண்ட வாய்ஸுக்கு இந்த மாதிரி பாட்டுகள் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி 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 ஸோ இப்போ வந்து சரிகம பேண்ட்ல வந்து நான் ஒரு வந்து என்ன சொல்றது விளக்கப்பட முடியாத ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பாடகியா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது வந்து சொல்லலாம். பேண்ட் அண்ணா நாங்க பேண்ட்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து நாங்க ஒண்டா கொண்டு வரனால தான் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக. முக்கியமாக அதுல ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோமா இருந்தா வந்து, ஒரு பேண்ட்ல நிலைச்சிருக்கணும். அதையும் தாண்டி மக்களுக்கான ஒரு பாடல நாங்க வழங்கிட்டு இருக்கணும்னு சொன்னா வந்து கட்டாயமா திறமை வேணும். அந்த திறமை உங்கள்ட்ட இருக்கிறதுனால மட்டும் தான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு அதுல தாக்கு பிடிச்சு இன்ன நிறைய தூரம் போகக்கூடியதா இருக்கும். இதுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் பல தூரம் போகணும். பல இசைத்துறையில ஜெயிக்கணும் அப்படின்றத தாண்டி, ஒரு சிங்கிங் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பம் வந்து ஒரு மைக் எடுத்து பாடுறதா இருக்கும். அந்த ஆரம்ப தருணம், அதாவது ஒரு நீங்க ஆரம்பத்துல சொல்லியிருந்தீங்க, சின்ன வயசுல நீங்க பாடிட்டு இருந்தீங்க. ம். உங்கள என்கரேஜ் பண்றதுக்கு அப்பா, அம்மா முக்கியமாக வந்து ஒரு துறையில அதுவும் முக்கியமா வந்து இந்த மீடியா துறையில பயணிக்கணும் அப்படின்னு சொன்னா வந்து கட்டாயமா எல்லாரோட சப்போர்ட் ஒண்ணு வேணும். கட்டாயமா கண்டிப்பா. மக்களுடைய வரவேற்புன்றது நமக்கு பெருளவுல தேவைப்படும். ம். அதையும் தாண்டி நம்ம ஃபேமிலியோட சப்போர்ட், அது உங்களுக்கு அப்பாவா இருக்கட்டும், தாத்தா, நிறைய பேரை சொல்லியிருந்தீங்க. ஓ. ஆனா அவங்க ஆரம்பிச்சு வச்சதன் மூலமா தான் இன்னைக்கு சந்துஜா ராஜ்குமார்னு ஒரு சிங்கர்ன்ற அளவுக்கு இங்க வரைக்கும் நிலைச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த முதல் ஆரம்பத்துல ஒரு ஸ்டேஜ்ல மயக்க பிடிச்சு நான் இந்த பாட்டு தான் பாடுனேன். அது தருணம் எப்படி இருந்துச்சு? ஃபியரா இருந்திருக்கும். நான் சரியா பாடிடுவேனா அப்படின்ற ஒரு பயம் இருந்திருக்குல்ல. எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? அது எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. சரியா ஒரு 11 வயசுல தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு மைக்க வச்சு நான் அதுவும் ஒரு சேனல் ஓப்பன் ஷோ எல்லாம் இல்ல. ஒரு சேனல் ஒண்ணு. ஸோ அந்த சேனலுக்குள்ளால நம்ம ஒரு மீடியாக்குள்ள வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம் அப்படிங்கக்குள்ள அது நெகட்டிவாவும் வெளியில போகலாம். பாசிட்டிவாவும் பாசிட்டிவாவும் வெளியில போகலாம். அது வந்து எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஸோ ஒரு மீடியா ஷோக்குள்ள நான் போய் பாடும்போது, மைக் எடுத்து பாடும்போது நான் சின்ன பொண்ணு அந்த டைம்ல ஒரு அது சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பெஷல் தான் அது. ஆமா. ஓகே. ஒரு சில்ட்ரன் ஸ்பெஷல் ஷோ ஒண்ணு. ஸோ என் முன்னாடி என் அப்பா தான் எப்பயுமே உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ அவரு தான் எனக்கு எல்லாமே. தைரியம் அவரு தான் எனக்கு வந்து தூணும் அவர்தான். தூண் எல்லாமே அதுதான். அவரு தான் அப்பா. ஒரு பொண்ணுக்கு வேற என்னங்க வேணும்? ஒரு அப்பாதான். அப்பா தான். அவர் தான் தைரியம் குடுத்து முன்னாடி உட்காந்துருப்பாரு. டான்ஸ் பண்ணலாம் சொல்லுவாரு. கை தட்டுவாரு. அவரு ஆடுவாரு. என்ன ஆட வைக்கிறதுக்கு அவரு முன்னாடி நின்னு ஆடிட்டு இருப்பாரு. ஸோ மைக் எடுத்து பாடும்போது அந்த கை வந்து நடுங்கும். நடுங்கும். அது என்ன சொல்றது? இப்படி இப்படி புடிச்சாலும் அது விளங்கிரும். என் கை வந்து நடுங்குதுங்கிறது பார்க்குறவங்களுக்கு விளங்கிரும். நான் கை பிடிச்சிட்டு இருக்கேன் நடுங்குறனால தான் அப்படின்னு. அந்த கை மைக் ஃபுல்லா வேர்த்துரும். இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து வெளியில கன்வே பண்றது தான் அந்த பாட்டு. அந்த பாட்டு வந்து இந்த இடத்துல நம்ம இங்கெல்லாம் நடுங்குறதெல்லாம் ஓகே. இந்த இடத்துல நடுங்கிருச்சுன்னு வைங்க அது அவ்வளோதான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மைக்க பிடிச்சு பாடி 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 வீட்லலாம் மைக்க பிடிச்சு பாடுற மாரி, பெர்ஃபார்ம் பண்ற மாரியெல்லாம் ஆடிட்டு இருப்பேன் பாட்ட போட்டு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணது தான். அப்படி முதல் நீங்க படிச்ச பாடல் என்னது? முதல்ல நான் ஆரம்பத்துல பாட்டு வந்து பிராக்டிஸ் பண்றதா இருந்தாலும் சரி, பாட்டு தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாம் என்னோட அப்பாவும், அம்மாவும் தான். அவங்க 2 பேரும் கேட்குற பாட்டு எல்லாமே அவ்வளோவும் 60ஸ், 70ஸ், 80ஸ் பாட்டுங்க தான். ஸோ அந்த டைம்ல வந்து நான் படிச்ச அவ்வளோ பாட்டுங்களுமே வந்து பழைய பாட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த நிகழ்ச்சியில நான் படிச்ச பாட்டு வந்து "மன்னவனே அழலாமா", "மலர்ந்தும் மலராது" இந்த 2 பாட்டு தான். அத கேட்டு எல்லாருமே கேட்டாங்க, "என்ன இந்த பொண்ணு இந்த பாட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்லி. அந்த டைம்ல வந்து அந்த மாதிரியான சின்ன சின்ன பாட்டுகள், பொண்ணுங்க அந்த மாதிரி பாட்டு தான் செலக்ட் பண்ணுவாங்க. எனக்கு எங்க அப்பா எடுத்து தந்த பாட்டு அந்த பாட்டு. "ஏன் இப்படியான ஒரு பாட்டு செலக்ட் பண்ணீங்கன்னு" சொன்னா, எனக்கு பதில் தெரியல. நான் அப்பா செலக்ட் பண்ணி தந்தாரு, நான் பாடிட்டேன் அப்படின்னு தான் சொன்னது. கட்டாயமாக. அந்த விஷயம், அந்த ஒரு நொடி பொழுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஸ்டேஜ விட்டு இறங்க காட்டியும்
மனசு படபடப்பா இருக்கும். ஆனா ஆ. இதுக்கு மேல அத செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏதோ பண்ணி முடிச்சுட்டோம். இனி வந்து மக்களுக்கு ஒப்படைச்சாச்சு. நம்ம குரல மக்களுக்கு ம். ஒப்படைச்சாச்சு. மக்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த நம்பிக்கையோட தான் ஸ்டேஜ மைக்க புடிச்சு பாடுற ஆமா. தருணமா இருக்கும். அது யாருக்குமே வாழ்க்கையில மறக்க முடியாதது போல தான் உங்களுக்குமே இருந்துச்சு. நிச்சயமாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த துறையில பயணிக்கணும் அப்படின்னு சொன்ன முக்கியமா இந்த இசை துறையில வந்து பல்வேறுபட்ட விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இந்த துறைக்குள்ள ஆரம்பத்துல வந்து இப்போ ஒரு பாடகியா நிலைச்சிருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய திறமை தான். ஆனா வந்து நீங்க பல அடி வாங்கி பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வாரதுக்கு. அப்ப நீங்க ஃபேஸ் பண்ண சவால்கள் எதுவும் இருக்கா? இல்ல அ இப்படிதானே. இப்ப நம்ப வந்து வரும்போது என்ன மாதிரி நிறைய திறமை இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஸோ இலங்கைய பொறுத்தளவு வந்து தமிழர்கள் அப்படின்னு எடுத்தா வந்து நிறைய சேனல்ஸ் இருக்கு. இங்க மட்டும் இல்ல, தென்னிந்தியாலயும் சேனல்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு தான் இங்க நிறையா இருக்கு. இந்தியன் சேனல்ஸ், இந்தியன் பாட்டு, இந்தியன் படங்கள் அப்படிதான் இங்க இலங்கையில நிறையாவே பாப்புலர் ஆயிட்டு வருது. ஸோ இந்த மாரி ஒரு டைம்ல வந்து இலங்கையில ஒரு பாடகியா நாங்க வந்து நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து நாங்க எங்களோட திறமைய வந்து வெளிக்காட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இத வந்து மக்கள் திரும்பி பார்ப்பாங்களா? மக்கள் திரும்பி பார்க்கறதுக்காக நாங்க என்ன பண்ணணும்? அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் நெறையா எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அப்படி நாங்க பண்றது தான் ஓப்பன் ஷோ. ஸோ ஓப்பன் ஷோஸ் செய்யும்போது, அந்த இடத்துல நாங்க எங்களோட பேண்ட போயிட்டு நிறுத்தி, நாங்க பேண்ட வச்சு நாங்க பாடும்போது, ஒரு பாட்டு பாடும்போது, அந்த பாட்ட வச்சு தான் நாங்க மக்களுக்குள்ள போறது. இந்த பாட்ட நாங்க பாடிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி அது கன்வே ஆகுது அப்படிங்கிறது, அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஆமா. ஸ்ட்ரகிள். ஒரே பாட்ட நிறைய பேண்ட்ஸ்ல நிறைய பாடகிகள் பாடுவாங்க. ஆனா, ஒரு ஒரு விதமா அந்த பாட்ட வந்து நாங்க சும்மா சும்மா தட்டி 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 விட்டுட்டு போற மாதிரி இல்ல. அந்த பாட்ட வந்து நாங்க அப்படி உயிர் குடுத்து பாடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பாட்டுக்கு உயிர் இல்லாட்டி அந்த பாட்டு வேல இல்ல. எவ்வளோ கல்லடி அது எல்லாமே வரும். நம்ப ஒரு அந்த இடத்துல இருந்து அந்த பாடும்போது சரியா பாடாட்டி ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு எடுத்தா ஃபேமிலி வைஸ் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு எனக்கு. மத்தது வெளியில நிறையா சோஷியலா நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஏன்னா, அ பொம்பள புள்ளையா இருந்து நாங்க வந்து பாடுறதுக்கு நாங்க தனியா ஒரு இடத்துக்கு போம்போது, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அதோட ஃபேமிலியில வந்து என்னோட அப்பாவுக்கு வந்து விருப்பம், அம்மாவுக்கும் வந்து விருப்பம். "நீ பாடுறியா? போ பாடு" அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு ஆ ரொம்ப விருப்பம் நான் பாடுறது. பட் ஆனா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாம இருந்துச்சு. என் கூட வந்து போற இடமெல்லாம் வந்து இப்ப நாங்க போறேன்னா, ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கனுக்குள்ள ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் போகணும். ஸோ அந்த மாரியான அப்பாவுக்கு வந்து சப்போர்ட் அப்பாவால குடுக்க முடியாம இருந்துச்சு. ஸோ இது நான் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள். வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள். எனக்கு நெறைய ஷோஸ் வரும்போது, என்னால போக முடியாது. தனியா போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ பேண்ட்ல அவங்க வந்து சொல்லுவாங்க, "நீங்க வாங்க, நாங்க கூட்டிட்டு போறோம்" அப்படின்னு. ஆனாலும் இது வந்து ஒரு தனியா ஒரு பொம்பள புள்ளங்கக்குள்ள அந்த விஷயத்த வந்து உடைக்கணும் அப்படின்னு நெனைச்சேன் நான். தனியா ஒரு பொம்பள புள்ள ஏன் அப்படி நெனைக்கிறாங்க? தனியா ஒரு பொம்பள புள்ளையால எங்கேயும் முடியாதா? சாதிக்க முடியாதா? சாதிக்க முடியாதா? திறமை இருக்கு அப்படின்னா, தனியா ஒரு பொம்பள புள்ளையனால என்ன பண்ணிற முடியும்? நீ தனியா போயிருவியா? அப்படிங்கிறத நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன். இல்ல, நான் தனியா பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்த விட்டு நான் வெளியில வந்துட்டேன். இல்ல, நான் போறேன் அப்படின்ற அதுதான் நான் ஃபேஸ் பண்ண பெரிய ஸ்ட்ரகிள்ன்னு நான் நெனைப்பேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே நான் எங்க போனாலும் தனியா தான். தனியா தான். எங்க ஜெஃப்னா போறியா? தனியா. மட்டக்களப்பு போறியா? தனியா. தனியானா பேண்டோட. ஏன்னா, அவ்ளோ பேர் இருப்பாங்க. ஒரு 9, 10 ஆம்பளைங்கள் இருப்பாங்க. நான் மட்டும் ஒரு கேர்ளா இருப்பேன் அந்த இடத்துல. அதுதான் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். அதுவே மக்கள் மத்தியில வந்து என்ன சொல்றது? பார்க்குறவங்க பாரு ஆம்பள பிள்ளைங்களோட தனியா போறா, இது சரியா? அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலில நெறைய பேசப்பட்டுச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள உடைச்சு வரணுங்கிறது வந்து நெறைய பொம்பள பிள்ளைங்களுக்கு முடியாது. ஃபேமிலில ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அனுமதி குடுக்கணும். அது என்னன்னா, ஃபேமிலில அனுமதி குடுக்காத பிள்ளைங்கள் என்ன செய்வாங்க? அவங்களோட இந்த திறமை மாதிரி. அங்கேயே ஒடுங்கி போயிரும்னு சொல்றீங்க. ஆமா. நிறைய பிள்ளைங்கள் இப்ப பார்த்தாலும் நிறைய பேர் வந்து வீட்ல நிறைய பேர் அடங்கி இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கான சப்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள சுதந்திரமா விடுறதே வந்து ஒரு சப்போர்ட் தான். நான் என்ன சொல்றேன்னா, அது கிடைக்கிற சுதந்திரத்த வந்து தப்பா பயன்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் ஆனா திறமைய வந்து வெளிக்காட்ட முடியாம நிறைய பேர் அடங்கி போயிட்டு இருக்காங்க. அப்பா, அம்மா சப்போர்ட் பண்ணி போற இடமெல்லாம் அப்பா, அம்மாவால வர முடியாது. அவங்களோட தொழில அவங்க பார்க்கணும். ஸோ அப்பா, அம்மா அவங்களுக்கு இருக்கிற கனவு வந்து பிள்ளைக்கு இருக்கிற கனவு இது எல்லாமே உடங்கி போகுது வந்து அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் இல்லாம போனா. ஸோ ஆம்பள பிள்ளைலாம் ஓடி போயிருது. அவங்களுக்கு தேவையானத செஞ்சுருவாங்க. ஆனா பொம்பள பிள்ளைங்க அப்படி இல்லையே. பொம்பள பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவது ஏதாவது எங்கிட்டாவது ஒரு அடி பட்டுட்டு தான் இருக்கும். ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சொல்றது அது எதுவுமே காதுக்கு கேட்டுக்கொள்ளக்கூடாது. சொல்லுவாங்க. சொல்றவங்க சொல்லிட்டு போகட்டும். காது இருக்கிறவங்க கேட்பாங்க. வாய் இருக்கிறவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி நம்மள பத்தி ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம அத பத்தி எதுவுமே யோசிக்கக்கூடாது. நம்மளோட திறமை என்னவோ, நம்மளால முடியுமா, அத நம்ம வெளிக்காட்டிட்டு, நம்ம உலகத்துக்கு நம்ம யாருன்னு காட்டிட்டு
போய்கிட்டே இருக்கலாம். நிச்சயமாக அழகா சொல்லிடுங்க. நம்ம திறமையை காட்டி நம்ம உலகத்துல இருந்துட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். அதாவது வாழ்ந்தோம், பிறந்தோம், இறந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ம். நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை வட்டத்துல நம்ம என்னத்தை சாதிச்சோம். இன்னைக்கு ஒரு சந்துஜா ராஜ்குமார்னா சிங்கர்னு சொல்ற அளவுக்கு பல பேர் வாழ்க்கையில உருவாகணும். அதுதான் எல்லாரோட ஆசையுமே கூட. நீங்க சொல்லியிருந்தீங்க முக்கியமான ஒரு விடயம் வந்து சவால்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா இந்த இண்டஸ்ட்ரியில பெண்களும் சரி ஆண்களும் சரி நிறைய பிரச்சனை ஸ்ட்ரகிள்ஸ் பண்றாங்க. நிறைய பேர் பிரச்சனை சவால்கள் எதிர்கொள்றாங்க. ஆனா இருந்தாலுமே கூட முக்கியமா குடும்பம் என்றது வந்து மாறணும். குடும்பத்தில் உள்ளவங்க மாறணும். ஆமா. மாறும் போது அந்த குடும்பத்தை தாண்டி அவங்க சமூகத்துக்கு வரும்போது சமூகம் மாறும். சமூகம் எல்லாம் மாறும்போது உலகம் கட்டாயமா ஒரு நாளைக்கு மாறும். கண்டிப்பா, அந்த கண்டிப்பா. மாற்றம் வந்து இப்போ கொஞ்ச நாளா வந்து மாற்றம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா ம். இருந்தாலுமே கூட இந்த மாற்றம் முழுமையாக மாற வேண்டும் என்பதுதான் ஒரு கலைஞரா ஒரு மீடியால இருக்கவங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே ஆசையா ஆமா. இருக்கும். நிச்சயமாக நிறைய விடயங்கள் பேசிட்டு இருந்தாலுமே கூட முக்கியமாக வந்து இந்த கலைத்துறையில பயணிக்கிறது இசை அப்படின்னு சொல்லும் போது சாதாரண விடயமே கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். அதே போல உங்களுக்கு நீங்க ஆரம்பத்துல சொல்லியிருந்தீங்க இந்த பாடல எடுத்து நான் பாடிட்டு இது மூலமா தான் நான் அதாவது 60s 80s 90s பாடிட்டு இருந்தீங்க. அதையும் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல, எனக்கு இவங்க பிடிக்கும் அப்பா அப்படின்ற மாதிரி யார் உங்களுக்கு இருக்கா அப்படி? அப்படி குறிப்பிட்டு ஒரு ஆள சொல்ல முடியாது. நிறைய பேர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்க இசைத்துறையில இருக்கோம். அப்ப குறிப்பிட்டு ஒரு ஆள சொல்ல முடியாது. இவங்க பாட்ட கேட்டா, அப்பா என்ன பாட்டு பாடுறாங்க. அப்படி இவங்களோட பாட்ட கேட்டா, ஐயோ! இது என்னப்பா வாய்ஸ் அப்படி அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி. எனக்கு வந்து குறிப்பிட்டு ஒரு ஆள் 2 பேர் அப்படின்ட்டு இல்ல. எல்லாரையும் பிடிக்கும். எஸ்பிபி சார் எடுத்தா எஸ்பிபி சார பிடிக்கும். இங்கிட்டு ஹரிஹரன் சார் எடுத்தா ஹரிஹரன் சார பிடிக்கும். இங்கிட்டு சித்ரா அம்மாவ பிடிக்கும். ஜானகி அம்மாவ பிடிக்கும். அப்புறம் ஆண்ட்ரியாவ கூட பிடிக்கும். ஆண்ட்ரியாவ கூட பிடிக்கும் அப்படின்னா, ஆண்ட்ரியா வந்து சிங்கர் மட்டும் இல்ல, ஆக்ட்ரஸாவும் அவங்க வந்து வலம் வந்து கொண்டிருக்காங்க. ஆனா சிங்கரா அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஸ்ருதிஹாசன் வந்து அவங்களோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எல்லாமே யூனிக்கான வாய்ஸஸ் அந்த மாதிரி எல்லாரையுமே பிடிக்கும் எனக்கு. ஓகே. இப்ப இவ்வளவு பேர் சொன்னாலும் வந்து அவங்கள்ட்ட ஒரு பாடல் எங்களுக்காக. அதாவது இந்த பாட்டு படிச்சா எனக்கு நல்ல வரவேற்பு ஒண்ணு இருக்கும். உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பாட்டுல ஒன்று இருக்குல்ல. சந்துஜானா இவங்க இந்த பாட்டு படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஹைலைட்டா இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு பாடலுக்கு கண்டிப்பா. அடுத்ததாக. கண்டிப்பா. இந்த பாட்டு ஏன் அப்படின்னா, ஸ்டேஜ்ல வந்து இப்ப ஒரு 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 8 வருஷமா வந்து இந்த படம் வந்து நான் நினைக்கிறேன். புஷ்பா படத்துல இருந்து இந்த படம். ஸோ தமிழ் டப் பண்ண பாட்டு. இது வந்து படிச்சது ஆண்ட்ரியா. ஸோ இந்த பாட்டு வந்து நான் ஆரம்பத்துல எனக்கு இந்த பாட்டு குடுக்கும்போது ஒரு ஒரு ஐட்டம் சாங் இது வந்து. ஸோ இந்த பாட்ட குடுக்கும்போது நான் என்னப்பா இப்படி ஒரு பாட்டு அப்படின்னு யோசிச்சேன். அது ஒரு மாரி வெட்கமா இருக்கும். அந்த மாரி பாட்டு அந்த பாட்ட பாடுனதும் எல்லாருமே என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடுவாங்க. ஒரு மாதிரி ஒவ்வொரு பாட்டுங்க நான் பாடும்போது அந்த பாட்ட வச்சு மக்கள் மத்தியில அதுதான் எனக்கு அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன். ஆமா. எனக்கு ஒரு வெட்கமா இருக்கும். இப்ப இந்த பாட்டு படிச்சுட்டோம்னா, இத வச்சு இப்ப ஒரு ஐட்டம் சாங் படிச்சோம்னு சொன்னா, ஐட்டம் சாங்க வச்சு அவங்க கேலி பண்ணுவாங்க. அப்படி அந்த மாதிரி செய்வாங்களே. அப்ப எனக்கு ஒரு மாரி வெட்கமா இருக்கும். ஐயோ! இது. ஆனா அதுக்கப்புறம் அதுவே எனக்கு ஒரு ப்ளஸ்ஸா மாறிச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் இதுதான் மக்களுக்குள்ள போய் சேர்ற விஷயம். இது நம்ம பேர் இல்ல. நம்ம படிக்கிற பாட்ட வச்சு இவங்க நம்மளுக்கு ஒரு பேர வச்சு கொடுக்கிற ஒரு கூப்பிடுறாங்க. பட்டம். பட்டம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுதான் நான் அந்த பாட்டுல நான் ஒரு 2 வரி பாடுறேன். சேல 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 கட்டினா குறு குறு குறுன்னு பாப்பாங்க. குட்ட குட்ட கவுன போட்டா குறுக்கா மறுக்கா பாப்பாங்க. சேல பிளவுஸும் சின்ன கவுனும் ட்ரெஸ்ஸுல ஒன்றும் இல்லைங்க. ஆசை வந்தா சுத்தி சுத்தி அலையும் அலையும் ஆம்பளை புத்தி. உன் சொல்றியா மாமா உன் சொல்றியா மாமா. இந்த பாட்டு சூப்பர். ஆனா இருந்தாலும் மக்களுக்கு போய் சேரக்கூடிய விடயம்னு நம்ம என்னத்தான் 1000ல ஒண்ணா இருக்கணும் தான் யாருமே விரும்புவாங்க. நீங்க சொன்ன மாதிரி என்ன எடுத்தாலுமே கூட பாடகர்கள் 10 பாடகர் இருக்க எக்கச்சக்கமான பாடகர்கள் இருந்தாலும் தனக்கான தனித்துவம் என்ன அதுதான் எல்லாருமே அது போல உங்களோட தனித்துவம் என்னது? என்னோட தனித்துவம் அப்படின்னு சொன்னா அதான் இப்ப சொன்னேன். இப்ப வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கும்போது மக்கள் வாரது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக தானே. ஸோ ஒரு பாட்டுன்னா ஒரு சில பேர் வந்து டான்ஸ் பண்ணணுன்னே ஒரு இதில் வருவாங்க. அப்போ அவங்க டான்ஸ் பண்ற மூட்ல இருக்கும்போது ஒரே அந்த சோக பாட்டு மெலடி பாட்டா படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நானுமே போயிட்டு ரசிச்சிருக்கேன். ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரசிகையா நான் வந்து பேண்ட் வந்து வாசிக்கும் போது நான் கீழே இருந்து நான் ஒரு ரசிகை. அப்போ நான் வந்து எனக்கு தெரியும், இப்போ நான் பேண்ட் இசைத்துறையில இருக்கிறனால எனக்கு தெரியும் இப்போ இந்த மாதிரியான பாட்டுகள் அடிச்சுட்டு அடுத்தடுத்து இந்த மாதிரி பாட்டு போடுவாங்க அப்படின்னு. அப்படியான மக்கள் வரும்போது அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அறிஞ்சு நம்ம அந்த ஸ்டேஜில் மக்களுக்கு கன்வே பண்ணுறது வந்து நான் வந்து எனக்கு கருணானா சொல்லி தந்தாரு. ஸோ இப்படியான பாட்டுகள் பாடும்போது நீ வந்து மக்கள் மத்தியில் போவ அப்படின்னு. அப்போது நான் ஆரம்பத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து எல்லா விஷயமும் சொல்லி தந்திருக்காரு. ஆனால் ஒரு நாளும் இந்த ஓப்பன் ஷோஸ்க்கு வந்து அப்பா வந்ததில்லை.
அப்பா பார்த்தில்ல, லைவாக பார்த்ததில்ல. அப்பாவோட ஒரே ஆசை வந்து நான் லைவாக பெர்ஃபார்ம் பண்ணணும், டான்ஸ் பண்ணணும். ஏன்னா அவரும் ஒரு ரசிகர் தானே, அவருமே வந்து ஒரு ரசிகர். அப்போ மேலே ஸ்டேஜில் வந்து ஒருத்தர் பாடும்போது அவர் கீழே இருந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இப்படி பண்ணும்போது நான் யோசித்தேன், ரைட் ஓகே மக்கள் வந்து இதை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு. அப்போ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, நானும் கருணாவும் பேண்டுக்கு இப்படியான பாட்டுகளை நான் எடுத்துகிட்டு போகும்போது மக்கள் அதை ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நான் வந்து என்டர்டெயினாக ஒரு சாங்ஸுங்களை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி அதில் ஒரு பாட்டு தான் இந்த ஊன் சொல்றியா. ஸோ அது வரைக்குமே அந்த பேண்ட் வந்து ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஸோ என் பேரை சொல்லி நான் இந்த பாட்டை பாடி நான் வரும்போது அடுத்தடுத்து நான் என் பேரை சொல்லும்போது இந்த பாட்டை படிக்கும்போது அப்படி ஒரு வரவேற்பு இருக்கும் மக்கள் மத்தியில். ஏன்னா நான் போயிட்டு கீழே போயிட்டு அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணி டான்ஸ் பண்ணி என்னால் எவ்வளோ அவங்கள என்டர்டெயின் பண்ண முடியுமோ அவ்வளோ என்டர்டெயின் பண்ணிட்டு தான் வருவேன். ஸோ அடுத்த என் பேரை சொல்லும்போது கத்துவாங்க. இப்போ அடுத்தடுத்து நான் வந்து பாடாமல் நான் உட்காந்துட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த சிங்கர்ஸ் பாடும்போது அங்கேருந்து கூப்பிடுவாங்க, அக்கா நீங்கள் வாங்க, அக்கா சந்தோஷ் அக்கா வாங்க பாடுங்க அப்படி. அந்த மாதிரியான அது ஒரு மாதிரி வெறித்தனம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான பாட்டுகள் பாடி அதை பெர்ஃபார்ம் பண்ணி அது பாடிட்டே பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அப்படி நான் பாடும்போது எனக்குமே அது வந்து ஒரு ஒரு அப்படி ஒரு திருப்தியாக இருக்கும். அது வந்து ஒரு போதையாக இருக்கும். ஒரு நான் கால் வரும், அடுத்து நாளைக்கு ஒரு ஷோ இருக்குது, அடுத்த கிழமை ஒரு ஷோ இருக்குது அப்படிங்கக்குள்ள அது வரைக்குமே நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தது அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஆனால் அந்த பேண்டுக்குள்ளே நாங்கள் பாட்டு பாடுறதுக்கு பேண்டுக்குள்ளே ஸ்டேஜ் மேலே ஏறிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சொர்க்கம் இல்லை அப்படின்னு. ஆமாம், வேற எதுவுமே இல்லை. பாட்டு 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 விடிய 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 மூச்சு திணற பாடிட்டு இருப்போம். நிச்சயமா. அதாவது நாம முக்கியமா இந்த துறையில இருக்கவங்க வந்து நாங்க என்னதான் வேலை செஞ்சாலும் மக்களுக்கு பிடிச்சிருக்குப்பா, அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு விடயத்தை பண்ணணும். அதுதான் எங்களுக்கான ஆசையுமா இருக்கு. யார் இந்த மீடியா துறையில டான்சரா இருக்கட்டும், பிரசன்டரா இருக்கட்டும், சிங்கரா இருக்கட்டும், ஆக்டரா இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் ஒரு தனித்துவம் இருக்கணும். தனித்துவம் இருந்தா மட்டும்தான் வந்து கட்டாயம் மக்கள்கிட்ட போய் சேர முடியும். அந்த மக்கள் கொடுக்குற வரவேற்பு, அந்த மக்களுடைய கைத்தட்டல் தான் வந்து நம்மளை வாழ வைக்கணும்னு சொல்லலாம். அது போலதான் உங்களுக்குமே அமைஞ்சிருக்கு. நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாலுமே கூட முக்கியமாக வந்து இந்த கலைத்துறையில ஒரு பொதுவான கேள்வி, இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேள்வின்னு கேட்கிற ஒரு பாடகியை நீங்க அதுக்கான பதில் நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறேன். முக்கியமா வந்து இலங்கையில வந்து இந்த இசைத்துறையை விட இந்த மீடியா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும் போது ஒரு குறுகிய வட்டம்னு சொல்லலாம். ஆனா வந்து தென்னிந்திய துறை பார்க்க போகும்போது ஒரு பெரிய ஒரு கடல்னு சொல்லலாம். ஆனா இருந்தாலுமே கூட இங்கேயும் பல கலைஞர்கள் இருக்காங்க, பல திறமையானவங்க இருக்காங்க, பாடகர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கான வரவேற்பு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அதை தாண்டி போறதுக்கு இல்ல காரணம் இல்லை. இது போன்ற பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து இது மூலமா மறைக்கப்படுது. ஏன்னு சொன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் பார்ப்போமா இருந்தா, ஒரு ஸ்ரீலங்கால வந்து இருக்கவங்க எல்லாம் வீட்லயும் பார்ப்போமா இருந்தா கேபிள் சேனல்ஸ் இருக்கு. இது போன்ற எக்கச்சக்கமான சேனல்ஸ், தென்னிந்திய சேனல்ஸ் தான் மக்கள் விரும்பி பாக்குறாங்க. ஆனா ஸ்ரீலங்காலையும் பல்வேறுபட்ட டிவி சேனல்ல பல்வேறுபட்ட ஷோ செய்யறாங்க, ஃபன் ஷோ செய்யறாங்க. ஆனா மக்கள் அதை விரும்பி பாக்குறது இல்லை. எல்லாரும் அதுக்கு அடாப்ட் ஆகியிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய பார்வையில் என்ன கருத்தா இருக்கும்? ஏன்னா இப்ப மக்களுக்கு இருக்கிற ஒரே எண்ணம் வந்து காப்பி பேஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மக்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் வந்து. இப்ப எங்களோட சகோதர மொழியை பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா, அவங்க என்ன பாட்டு செஞ்சாலும் அவங்க என்ன படம் செஞ்சாலும் மக்கள் என்ன நினைப்பாங்க, இது இந்த மாதிரி ஒரு தமிழ் பாட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஹிந்தி பாட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த காப்பி பேஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து மக்களுக்குள்ள போய் சேர்ந்துருச்சு. அப்போ நம்ம இலங்கையில இருந்து நம்ம புதுசா ஏதாவது ஒரு விஷயம் மக்களுக்குள்ள நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சாலும் மக்கள் என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி அந்த சேனல்ல அப்படி ஒண்ணு பண்ணாங்க, அந்த மாதிரி அப்படி அவங்க வந்து அந்த கேபிள் சேனல் அப்படிங்கிறத ஒரு விஷயம் இதுக்குள்ள வந்து இந்தியன் சேனல்ஸை பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்றது, அவங்களோட வீட்லயும் அந்த மாதிரி திறமையான நிறைய பேர் இருக்கிறான். இப்ப நம்ம நாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு போயிட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அந்த மாதிரியான ஷோஸ்க்கு வந்து கலந்துட்டு இருக்காங்க. அது ஏன் இங்க இருந்து அங்க போறாங்க? அப்படியான ஷோஸ் அவங்க இங்க இருந்து பாக்குறனாலதான் இங்க நம்மளோட இலங்கையில நம்மளுக்கான அங்கீகாரம் சரியா கிடைக்கல அப்படிங்கறனாலதான் அவங்க அவ்வளோ கடல் கடந்து ஒரு நாட்டுக்கு போயிட்டு அவங்களோட திறமையை காட்ட வேண்டிய நிலைமை. இப்போ எங்களுக்கு வந்து இலங்கையில வந்து அந்த மாதிரி நிறைய நானுமே செஞ்சிருக்கேன் இங்க 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 எங்களோட நாட்டுல வந்து. ஆனா ஒருத்தருக்கு கூட நம்ம வந்து சரியா போய் சேரல. சேனல் வைஸ் எடுத்து போனோம் அப்படின்னு சொன்னா யாருக்குமே நம்மள தெரியாது. இப்ப நான் ஒரு சிங்கர் அப்படின்னு சொன்னா நான் நிறைய தமிழ் மக்களுக்கு வந்து தெரியாது எங்களை. அதுவே வந்து ஒரு தென்னிந்தியால இருந்து ஒரு பாடகியோ ஒரு ஆக்டரோ இங்க வந்துட்டாங்கன்னு வைங்க, எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஓ இவங்க அவங்க அவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கக்னைஸ் பண்றாங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னா அது மக்களோட பிரச்சனை.
நம்மளோட மனசுல இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றது, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம நாட்டுக்காரங்களே நம்மள வந்து மட்டம் தட்டி பேசுறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நம்மள திறமை இல்லைங்கிறத நம்ம வந்து முடக்கிக்கிட்டு இருக்கிறது தான் இதுல பிரச்சனை. தென்னிந்தியால தான் பாடகர்கள் இருக்காங்க, அங்கதான் ஆக்டர்ஸ் இருக்காங்க. இங்க ஷோ செய்யறதா இருந்தாலும் இங்க உள்ளவங்க வந்து தென்னிந்தியால இருந்து பாடகர்களை கூட்டிட்டு வந்து பாட்டு பாடுவாங்க. அப்ப நம்ம வந்து இங்க இருந்து எங்களால திறமையை வெளிக்காட்டுறதுக்கு அந்த மாதிரி ஓப்பன் ஷோஸ் தான் கிடைக்குது. அதுலயுமே வந்து இந்தியன் ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வந்து பாடும்போது அவங்க இங்க வந்து பாடுறது எனக்கு ரொம்ப பெருமை. நம்ம நாட்டுல வந்து அவங்க பாடுறாங்க, நம்மளுக்கு ரொம்ப பெருமை. பட் ஆனா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு செகண்ட் ஆவன மாதிரி ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும். அப்ப அவங்க நிறைய நாட்டுங்களுக்கு போயிட்டு அப்படி திறமையில காட்டுவாங்க. அவங்க நாட்டுக்காரவங்களுக்கு அவங்க ஆசை இந்தியால இருந்து வர வச்சு பாட வைக்கணும். அப்படியான ஒரு நிலைமை நம்ம இலங்கைக்கு வரணுங்கிறது தான் என்னோட ஒரு விருப்பம். அதாவது நம்ம நாட்டிலேயே நிறைய திறமைசாலிகள் இருக்காங்க, நடிகர்கள் இருக்கிறாங்க, பாடகர்கள், டான்சர்ஸ், ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கான அங்கீகாரம் எங்க இருந்து வரணும், எப்படி வரணும், அது வந்து மக்கள் கிட்ட இருந்து தான் வரணும். இது மக்களுடைய பிழையா, இல்லது மக்கள் அவங்களுக்கு வரவேற்ப சரியான முறை கொடுக்கறது இல்லையா, இல்லது துறை சார்ந்தவர்கள் மேல இருக்கிறது? இல்ல, திறமைசாலிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நானுமே என்ன நினைச்சிட்டு இருக்கேன், மக்களுடைய பிழை அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற திறமைசாலிகள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இங்க நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது இல்ல, அதனாலதான் நம்ம இன்னொரு நாட்டுக்கு போய் வந்து அது வந்து நம்ம திறமையை காட்ட வேண்டிய நிலைமை அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிழை. நம்மளோட திறமையை காட்டணும்னா இங்க நம்ம ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிதான் ஆகணும். மக்கள் மத்தியில எப்படி இப்போ வந்து சோஷியல் மீடியா எடுத்தோன்னு சொன்னா ஒரு பிளஸ்ஸாவும் போகக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா வந்து அதே பாசிட்டிவாகவும் போகும், நெகட்டிவாகவும் போகும். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துட்டு போனா ஃபர்ஸ்ட் நம்ம சோஷியல் மீடியாவுக்கு தான் எடுத்துட்டு போகணும். ஒரு சாப்பாடு எடுத்தோம்னா அந்த சாப்பாடை போட்டோ எடுத்து வீடியோ பண்ணி இங்க இந்த சாப்பாடு விற்கிது, இப்படி ருசியா இருக்குன்னு சொல்லிட்டு லொகர்ஸ் வந்து போட்டாதான் அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படிதான் இங்க ஸ்ரீலங்கா மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே லொகர்ஸ்னு கொண்டு வந்தது யாரு ஃபர்ஸ்ட்? மக்கள் தான் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, நம்மளோட திறமையையும் நம்ம அப்படி சோஷியல் மீடியாவோ ஏதோ ஒரு விஷயத்த வச்சு நம்மளோட திறமையை நம்மளே கொண்டு வந்தாதான். இப்ப எங்களோட பேண்டை பொறுத்தளவு நாங்க இப்போ ஒரு ஆல்பம் செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கு நிறைய பாட்டுகள் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அப்படியான விஷயங்களை நம்ம கொண்டு போகணும்னாலும் சோஷியல் மீடியா மூலமா தான் கொண்டு போக வேண்டியதா இருக்கு. ஏன்னா வேற வழி இல்லை. சோஷியல் மீடியால டிக்டாக், இன்ஸ்டாகிராம் இப்படியான ரீல்ஸுங்கிற பேர்ல வந்து நாங்க சின்ன சின்ன கட்ஸ் பண்ணி இப்படி கொண்டு போனாதான் மக்கள் மத்தியில போகுது. அது மக்கள் மேல பிழைன்னு சொல்லலாம், கலைஞர்கள் மேல பிழைன்னு சொல்லலாம். நிச்சயமாக மாற்றம் ஒன்றே தேடுவதற்காக நாங்களும் உழைக்கின்றோம். மக்களும் அதுக்கு ஏற்றா போல மற்ற விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாள கடமையும் ஆசையுமாக காணப்படுகின்றது. ஏன்னா ஒரு துறையில நீண்ட காலம் பயணிக்கணும் அப்படின்னு சொன்னா முக்கியமாக மக்களுடைய வரவேற்பு என்பதுதான் வந்து எல்லா கலைஞர்களும் முக்கியமா தேவை. ஆனா இன்றைய காலம் பார்க்கும் போது இருந்தா வந்து அப்படி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்றது இப்ப கொஞ்சம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே வரவேற்கிறாங்க, முக்கிய மக்கள் நிறைய ஆதரவு காட்டுறாங்கன்றதுதான் வந்து ஒரு விஷயமா காணப்படுது. இது போன்ற விஷயங்கள் தான் வந்து ஒரு கலைஞனை வாழ வைக்கக்கூடிய தன்மை வந்து மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக ஒரு துறைக்கு வரணும், முக்கியமாக இந்த இசைத்துறைக்கு வரணும்னு சொன்னா என்னென்ன மாதிரி விஷயமெல்லாம் ஒருத்தருக்கு இருக்கணும்? அதாவது சொல்லுவாங்க, சில பேர் வந்து கர்நாடிக முழுமையா கற்றுட்டு வருவாங்க, சில பேர் நீங்க சொன்ன மாதிரி வந்து கேள்வி ஞானத்தின் மூலமா வருவாங்க. எப்படிலாம் இருந்தா இந்த இண்டஸ்ட்ரியில சர்வைவ் பண்ணலாம்? ஆமா, கேள்வி ஞானம் படிக்கணும். கண்டிப்பா வந்து மியூசிக் படிக்கணும். ஆனா நான் மியூசிக் படிச்சிருக்கலாம், படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. பட் ஆனா ஏதாவது கேள்வி ஞானமோ ஏதோ பாட்டை கேட்டு, சரி நாங்க பாட்டு கேட்டு படிச்சுட்டு தான் இருக்கோம். முதல்ல இந்த மாதிரியான ஒரு துறைக்கு வர்றதுக்கு தைரியம் வேணும். தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னா முடியாது. அது என்ன தைரியம் சொல்லும்போது அது எல்லா விஷயத்தையும் அடங்குது. அதுல எல்லாரையும் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் வேணும், மைக்க பிடிச்சி பாடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஸ்டேஜ் மேல போயிட்டு நிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அப்படி இந்த பாட்டை கொடுக்கும்போது அந்த பாட்டை என்னால முடியுமா அப்படி படிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு துறையில இருக்கிறதுக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும். அதை விட எல்லாத்தையும் விட ஒரு தன்னம்பிக்கை இருக்க ஒரு பர்சனால மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். அதாவது நிறைய பேர் வந்து தட்டி கொடுத்து முன்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அதே முதுகு பின்னாடி வந்து பேசுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய எடுத்தோன்னு சொன்னா என்ன சொல்றது, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான், பொம்பளை பிள்ளையால தனியா முடியுமா அப்படி போறதுக்கு அப்படின்னு. அதுக்கு தன்னம்பிக்கை ஃபர்ஸ்ட் வேணும். நான் என்னை பொறுத்தளவு நான் யோசிச்சேன் என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல,
நான் எந்த துறையில நான் சாதிப்பேன், எனக்கு முடியும் அப்படின்னு. இசைத்துறையில பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு பேண்டுக்கு ஒரு பேண்ட் எதிரிகள். அப்படி நம்ம வந்து பார்க்குறப்போ வந்து நம்ம என்ன சொல்றது, நல்லா பார்க்க நல்லா இருக்கும். பட் ஆனா இவங்கள விட நம்ம நல்லா இன்னைக்கு பாடி காட்டணும், இவங்கள விட நம்ம இன்னைக்கு நல்லா ஷோ செய்யணும் அப்படிங்கிற நிறைய ஒரு போட்டி தான். இது ஒரு ரேஸ். இந்த இசைத்துறைன்னு சொல்றது வந்து ஒரு ரேஸ். இந்த ரேஸுக்குள்ள நாங்க வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்ற வந்து எடுத்துகிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்க தான், செகண்ட் எடுக்கிறவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம இசைத்துறையில் அப்படிங்கக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நம்ம இருக்கோம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கண்டினியூட்டி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ சீசன் டு சீசன் தான் நம்மளுக்கு ஷோஸ் வரும். ஓப்பன் ஷோஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃப் சீசன் இருக்குது. அப்போ அந்த ஆஃப் சீசனில் வந்து நம்மளுக்கு வந்து ஆல்பம்ஸ், அது இல்லாமல் வெட்டிங் ஷோஸ், அந்த மாதிரியான ஷோஸ் செய்வோம். அப்போ ஒவ்வொரு பேண்டுக்கு ஷோஸ் வரும், வராமல் போகும். இந்த மாதிரியான டைமில் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறோங்கிறது வந்து மக்களுக்கு தெரியாது. ஏன்னா கலைத்துறைன்னு இருக்கும்போது தென்னிந்தியாவில் வந்து அடிக்கடி அடுத்தடுத்து பிஸியாகவே இருந்துட்டு இருப்பாங்க. இங்கே அப்படி இல்லை. ஒரு தமிழ் படம் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த டப் பண்ணி நம்மளோட வாய்ஸ், நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட ஸ்லாங்கில் பேசும்போது மக்களுக்கு வந்து அது போய் சேர மாட்டேங்குது. அதுவே ஒரு டப்பிங் பண்ணி அது போயிட்டு செய்யும்போது அது அப்படி அந்த மாதிரி சேர்றது எதுவோ, கலைத்துறையோ எந்த துறையாக இருந்தாலும் மக்களுக்கு எப்படி போய் சேர்றதுங்கிறது தான் ஸ்ட்ரகிளான விஷயம் உண்மைக்குமே சொல்ல போனால். நிச்சயமாக ஒரு பாடகியா சந்துஜா உங்களுக்கு தெரியும். ஆனா இருந்தாலுமே கூட ஒரு பாடகியா பல்வேறு படுக்கு தெரியப்பட்டாலுமே கூட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆசை இருந்திருக்கும் இல்லையா? அது போன்ற பாடலை தவிர வேற என்ன ஆசைகள் உங்களுக்கு இருந்திருக்கு, இதெல்லாம் செஞ்சிருக்கணும் பயணக்கம் அப்படின்ற மாதிரி? பாடல் தாண்டி நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஸ்கூலில் மியூசிக் படித்ததில்லை. மியூசிக் அந்த சப்ஜெக்டாக இருக்கும்போது படித்தது தான் ஒரு கிரேட் 9, 10 வரைக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூலில் மியூசிக் சப்ஜெக்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்த சப்ஜெக்ட் வந்து ட்ராமா அண்ட் தியேட்டர். இதை தான் நான் முறையாக படித்தது. O level, A level எல்லாமே செஞ்சு நான் படித்தது வந்து ட்ராமா அண்ட் தியேட்டர். அதை ஒரு ஃபில்ம் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸில் தான் நான் நடிச்சிருக்கேன். அது வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ அப்படி பாடலை தாண்டி செய்யணும்னு நினச்சா எனக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் பிஸ்னஸ் ரொம்ப பிடிக்கும். பிஸ்னஸ் பண்ணுறது, ஏன்னா அது ஃப்ரீ, அது என்ன சொல்கிறது, ஃப்ரீடமாக இருக்கலாம். யாருக்கும் நம்ம வந்து அடிபணிஞ்சு போக வேண்டியது இல்லை. நான் ஹோட்டல் ஃபீல்டில் இருந்தேன், அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபீல்டு. ஸோ அதில் ஒரு 8 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணேன். இசைத்துறையிலையும் ஒர்க் பண்ணிக்கிட்டு அதையும் ரெண்டுமே நான் ரொம்ப ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து ஹோட்டல் ஃபீல்டு வேணாம் போதும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நான் அப்பாட பிஸ்னஸ் எடுத்து அவர் எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. ஸோ அதை பண்ணிட்டு போயிருக்கேன். பாடல் இல்லாமல் நான் இல்லை, எனக்கு தெரியாது. அப்படி சொல்ல முடியாது. இசைத்துறை இல்லாட்டி நான் என்ன ஆகியிருப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் சும்மா ஆப்ஷனுக்காக சொன்னேன். ஆனால் இதுதான் நல்லா இருக்கு, இதுதான் நான், ஆமா, இதுதான் நல்லா இருக்கு. நிச்சயமாக நிகழ்ச்சி நிறைவுக்கும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசுதும் இன்று நான் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில முக்கியமாக வந்து ஒரு பாடலை வந்து தன்னுடைய துறையா மாற்றிக்கொள்ளணும்னு சொன்னா பல்வேறு டிப்ஸை கொடுத்துருந்தீங்க. முக்கியமா வந்து இதுல இருக்க நெகட்டிவா இருக்கட்டும், பாசிட்டிவா இருக்கட்டும், அதை எப்படி ஹேண்டில் பண்ண, முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் பேசுறது. இது போன்று பல்வேறு துறைகளை நீங்க சாதிக்கணும். நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு ஆக்டிங்கும் ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி. நிச்சயமா அதுலயும் சாதிக்கணும், இசைத்துறையில கொடிக்கட்டி பறக்கணும் என்றது ஆசையும் கூட. நிறைவா எங்களுக்காக ஒரு பாடலோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். கண்டிப்பா. பாட்டு இது வந்து என்ன சொல்றது, இந்த பாட்டும் நான் சும்மா ஒரு நார்மலா ஒரு பாட்டு. ஒன்றா ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா, அன்பே இரவை கேட்கலாம், விடியல் தாண்டியும் இரவை நீளுமா, என் கனவில் நான் கண்ட நாள் இதுதான், கலாப காதலா, பார்வைகளாலா பல கதைகள் பேசிடலாம், கலாப காதலா, கலாப காதலா. நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலையும் ஒரு பாடல், நிறைவாகவும் ஒரு பாடல். அதாவது பாடல் தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு இருக்கும் போது இந்த துறையில நீங்க முதலே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை சாதிக்கணும், பல விஷயங்களை செய்யணும். இன்றைக்கு தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. ஆதவன் டிவிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.